தினம் 6 மணிக்கெல்லாம் டான்னு வந்து நிற்பான். இன்னைக்கு என்ன இவ்வளோ நேரம் ஆயிட்டு ஆளை காணும். இந்த என் தங்கம் வந்துட்டாம்ல. எப்போ ராமு உன்னையத்தான் காணும்னு சித்தி இவ்வளோ நேரம் தேடிக்கிட்டு கிடந்தேன்ப்பா. ஏன் இன்னைக்கு இவ்வளோ நேரம் ஆயிட்டு? அதெல்லாம் ஒன்றும் இல்லை சித்தி. என்னாச்சு? என்ன விஷயம்? எதுக்கு தேடுனீங்க? இதெல்லாம் கொஞ்சம் பாருப்பா. என்னது சித்தி இதெல்லாம்? இதெல்லாம் புரோக்கர் கொடுத்தாருப்பா. சித்தி, உங்களுக்கு வீட்டில் பொழுதே போக மாட்டேங்குன்னு புரோக்கர் வேலை பார்க்க ஆரம்பிச்சிட்டிங்களோ? பரவாயில்லையே, நல்ல வேலை தான் சித்தி. பாருங்க பாருங்க, நல்ல வருமானம் கிடைக்கும். இப்படி கிறுக்கனா இருக்கானே, இவனை வச்சுக்கிட்டு என்ன செய்ய? ஏன் சித்தி, நீங்க புரோக்கர் வேலை பார்க்கலையா? நான் பார்க்கணுமா? ஏல லூசு பையல, இது எல்லாம் புரோக்கர் கொடுத்து விட்ட ஃபோட்டோ. இது எல்லாத்தையும் பாரு. கல்யாண புரோக்கர் வேலை தானே, அதெல்லாம் ஒன்று நான் தப்பா நினைக்க மாட்டேன் சித்தி. அதெல்லாம் பார்க்கலாம். பொய் சொல்லக்கூடாது, திருடக்கூடாது, அவ்வளவுதான். மற்றபடி நம்ம எந்த வேலை செஞ்சாலும் தப்பு கிடையாது. ஏல மெண்டல் மாதிரி பேசிக்கிட்டு இருக்காத. மண்டையை உடச்சி மாவிளை கேத்திடுவேன் பார்த்துக்கோ. இது எல்லாம் புரோக்கர் உனக்கு பொண்ணு பார்க்கறதுக்கு கொடுத்து விட்ட ஃபோட்டோ. இதில் எந்த பொண்ணு பிடிச்சிருக்குன்னு சொல்லு, பேசி முடிச்சிருவோம். என்ன சித்தி, நீங்க என்னைய மெண்டல் மாதிரி பேசாதன்னு சொல்லிட்டு நீங்க மெண்டல் மாதிரி பேசிக்கிட்டு இருக்கீங்க. எனக்கு என்னத்துக்கு பொண்ணு பார்க்கணும்? என் பொண்டாட்டி இருக்கா, என் பிள்ளை இருக்கு, பிறகு எதுக்கு எனக்கு பொண்ணு? கோச்சிக்கிட்டு போனவளை பற்றி நீ எதுக்கு பேசிக்கிட்டு இருக்க? அவள் தான் நீ வேண்டான்னு போயிட்டால. நீ பேசின பேச்சுக்கு அவள் இன்னும் ஜென்மத்துக்கும் மூஞ்சிலே முழிக்க மாட்டா. அதனால் அவளை பற்றி யோசிக்கிறத விடு. நல்ல பொண்ணை பார்ப்போம், சரியா? இந்த ஃபோட்டோலேருந்து ஏதாட்டும் ஒரு நல்ல பொண்ணை பார்த்து சொல்லு. சித்தி உனக்கு ஜாம்னு கல்யாணம் கட்டி வைக்க. சித்தி, லூஸ் மாதிரி பேசிக்கிட்டு இருக்காதீங்க சித்தி. என் பொண்டாட்டி இருக்கா, என் பிள்ளை இருக்கு. என் குடும்பம் எவ்வளோ அழகான குடும்பம். அதை விட்டுட்டு எனக்கு பொண்ணு பார்த்துக்கிட்டு இருக்காங்க. என்ன அழகான குடும்பம், சண்டையை போட்டுட்டு போயிட்டா. இனிமே நீயும் வேண்டாம், உன் உறவும் வேண்டான்னு போனவளை நினச்சிக்கிட்டு இருக்கியோ? பிள்ளையும் வேண்டாம், பொண்டாட்டியும் வேண்டாம். அவங்க 2 பேரையும் டைவர்ஸ் பண்ணி விடு. நம்ம வேற பொண்ணை பார்த்து கட்டுவோம். ராமு, என்ன ஃபோட்டோ இது? ஜியா குட்டி ஃபோட்டோவா? கொண்டாங்க பார்க்க. நெட்டம்மா, இது பிரிண்ட் சரியில்லை. நம்ம வேற போட்டோ பிரிண்ட் போடுவோம். பரவாயில்ல, கொண்டாங்க பார்க்க. சவுத்துலலாம் அழகாக ஒட்டி வைக்கலாம். எங்கே ஒட்டணும்னு பார்க்க. கொண்டாங்க ஃபோட்டோ எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஆட கொடுமையே, இவன் 7:30 கையோட கூட்டிட்டுல வந்திருக்கான். நெட்டம்மா, இது வேண்டாம் நெட்டம்மா. வேற ஏதாட்டும் உனக்கு ஒன்று தாரேன். ஏன் வேண்டாங்கிங்க? கொண்டாங்க பார்க்க. ஐயோ நெட்டம்மா, வாங்கி போட்டோவை பார்க்காளே. நான் என்ன செய்யணும் ஒன்றும் புரியலையே. இவ வேற என் மேலே கோவப்படுவாளே. இப்போ இந்த கோவச்சுக்கிட்டு போனவளை சமாதானப்படுத்தி கூட்டிட்டு வந்திருக்கேன். இன்னும் என்னெல்லாம் நடக்க போதோ தெரியலையே. இந்த சித்தி ஏன் இப்படி வேண்டாத வேலை பார்த்து கொடுத்தாங்க? ராமு, இன்னும் 3வது இருக்கிற பொண்ணு நல்லா அழகா இருக்கு பாருங்களே. அப்படி போடு. இதைத்தானே எதிர்பார்த்தேன். இவளை இவ புருஷனுக்கு இன்னொரு பொண்ணை பார்த்து கட்டி விட்டுருவா போலயே. நம்ம திட்டம் எப்படினாலும் ஜெயிச்சிரும். நெட்டம்மா, உனக்கு என்ன மெண்டல் பிடிச்சிட்டா? அந்த பொண்ணு நல்லா இருக்குன்னு சொல்லுதே. ஆமா ராமு, இந்த பொண்ணு நல்லா அழகா இருக்கு பாருங்க. எவ்வளவு சூப்பரா இருக்கு. நம்ம குடும்பத்துக்கு ஏத்த பொண்ணு. நல்லா சீக்கிரமா பேசி முடிச்சிருவோம். உங்ககிட்ட இருந்து நான் இதை கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல நெட்டம்மா. நீ எப்படியெல்லாம் பேசுதே? உனக்கு கொஞ்சம் மட்டும் மனசாட்சி இருக்கா? இதுல மனசாட்சி எங்க இருந்து வருது? கெட்டி கொடுக்க போறவங்களே அவங்க புருஷனுக்கு இன்னொரு பொண்ணு பாக்குறதுக்கு அவங்க வருத்தப்படாம பாத்துக்கிட்டு இருக்காங்க. எனக்கு என்ன பிரச்சனை? என்ன சொல்லுது நெட்டம்மா? உங்க சித்தப்பாக்கு தானே பொண்ணு பார்த்துக்கிட்டு இருக்கு, 2ஆம் தரமா கட்டி வைக்கிறதுக்கு. வண்டி வந்தோன்னு ஆளை ஏறி உட்காந்தாச்சு. எப்போ எடுப்பாங்கன்னே தெரியலையே. எப்போதான் எடுப்பாங்களம்மா? எரிச்சலா இருக்கு. எவ்வளோ நேரம் தான் காத்து கிடக்க? சட்டு புட்டுன்னு எடுத்தா கிளம்பி போகலாம்ல. நீயும் நானும் வந்து உட்காந்துக்கிட்டு இருந்தா போதுமா செல்வி? எல்லாரும் வர வேண்டாமா? அந்த லட்சுமி அக்கா வராங்க பாரு. லட்சுமி அக்கா இங்க பாருங்க. வந்துட்டீங்களாடி? 2 பேரும் தான் இருக்கிற மாதிரி இருக்கு. ஆமாக்கா, நாங்க 2 பேர் தான் இருக்கோம். உள்ள ஏறி வாங்க. 2 பேரும் தான் கிடைக்கீங்களா? அப்போ வண்டி எப்போ எடுப்பாங்க? ஆளுக்க வந்தாலும் வரலனாலும் 7 மணிக்கு வண்டி எடுத்துருவாங்க. நீங்க வாங்க. இந்த வாரமட்டி பாடிதான் உயரமா இருக்கா, இல்லைன்னா நம்ம குட்டையா கிடக்குமா? லட்சுமி அக்கா வாங்க, என்கிட்ட வந்து உட்காருங்க. ஏக்கா, அவட்ட உட்காராதீங்கக்கா. பாதி சீட்டு அவளே மறைச்சிக்கிடுவா. என்கிட்ட வந்து உட்காருங்க. உங்ககிட்டையும் வரல. நான் 2 பேர்கிட்டையும் வரமாட்டேன். நான் இங்கே தனியாக முதல் சீட்டில் உட்காந்துக்கிடுதேன். ஆட, நம்ம முட்டைக்கோசும் கருணக்கிழங்கு உட்காந்துருக்கு. ஏட்டி கொத்தவரங்க, கத்திரிக்காய், சீக்கிரம் வாங்க, பஸ் கிளம்ப போகுது. நம்ம அவங்களுக்கு பேர் வைக்கலான்னு பார்த்தா அவங்க அதுக்கு முன்னால நம்மளுக்கு பேர் வச்சிருக்காங்க பாருங்க. எவாடி கத்திரிக்காய்னு கூப்பிட்டது?
அதானே கொத்தவரங்கான்னு கூப்பிட்டது யாரு? ஆ, முட்டைக்கோசும் கருணக்கிழங்கும் தான் உங்களை அப்படி கூப்பிட்டுச்சு. அதானே பார்த்தேன், நீங்கள் கண்டா எதுவும் கூப்பிட்டீங்களோன்னு பார்த்தேன். நாங்க உன்னையெல்லாம் கிண்டல் அடிப்போமாம்மா? நீ எவ்வளவு பெரிய ஆளு, உன்னை கிண்டல் அடிக்க முடியுமா? ஏட்டி பேசாம உட்காருங்கட்டி, வானால கொடுத்துக்கிட்டு இருக்காதீங்க, பேசாம இருங்க. மாலா, என்ன அத்தை பாட்டி ஆளை காணும்? கரெக்டாக கிளம்பி வெளியே வரும்போது அவங்க மகன் வந்து எம்மா ஒரு காப்பி போட்டு கொடுத்துட்டு போயேங்காரு. அதனால என்ன செய்யன்னு உள்ள போய் காப்பியை போட்டுக்கிட்டு இருக்காங்க. இந்த இப்போ வருவாங்க. காப்பி வேணா உங்க வீட்டுக்காருக்கு நீ போட்டு கொடுக்க வேண்டியதானே? இவ சும்மா எங்க இருந்திருப்பா, மூஞ்சிக்கு சுண்ணாம்பு அடிச்சுக்கிட்டு இருந்திருப்பா. அதனால நேரம் ஆகுதுன்னு அவங்க மாமியார் காப்பி போட போயிருப்பாங்க. சுண்ணாம்படிக்க போன நானே வந்துட்டேன், காப்பி போட போனவங்க இன்னும் வரல. வருவாங்க வருவாங்க, 7 மணிக்கு தானே வண்டி கிளம்புன்னு சொல்லியிருக்கு. மணி 6:30 தானே ஆகுது. இன்னொரு 10 நிமிஷம் பார்ப்போம், வரலன்னா ஒரு ஃபோன் அடிச்சு பார்ப்போம். மாலா, உங்க வீட்டுக்காரர் வீட்டில் தான் இருக்காரா? அவர் வர வேண்டியதானே? அவர் வீட்டில் தான் இருப்பாராம், ஆனால் வரமாட்டாராம். போன வாரமே சொல்லிட்டாரு. என்னத்துக்கா? ஆளோடால வந்துட்டு போக வேண்டியதானே? ஏக்கா, வளகாப்பு வீட்டில் வந்து நான் என்ன செய்ய? நான் வரமாட்டேன்னு முதலே சொல்லிட்டாருக்கா. வரமாட்டேன்னு சொல்கிற வர வாங்க வாங்கன்னு எப்படி கட்டாயப்படுத்தியா கூட்டு வர முடியும்? அதுவும் சரிதான் மட்டி. எங்கள் வீட்டுக்காரர் ஆஃபீஸுக்கு லீவ் போட மாட்டேன், நல்லா வரலன்ட்டாரு. யாரும் வரல பத்தியா? பொம்பளையில் தான் நம்ம 4 பேர் உட்காந்துக்கிட்டு இருக்கோம். 4 பேர் இல்லை 5 பேர். அந்த சிம்ரன் சைக்கோ செல்லத்தையக்காவும் வராங்க. தலைவர் தான் எல்லாரையும் கூப்பிட்டுருப்பாருல்ல. இவ்வளவு பெரிய பஸ்ஸை பிடிச்சி விட்டுருக்காரு. பிறகு நம்ம 4-5 ஆளுக்கு தான் உட்காந்துக்கிட்டு இருக்கோம். மற்றவங்க எல்லாம் வரலையா? எல்லாரும் வருவாங்க. காலையில வேலையை பார்க்க வேண்டாமா? வீட்டுல ஆளாளுக்கு வேலையை பார்த்துட்டு இருக்கிற நேரத்துல வந்து வளகாப்புக்கு வானா எவ வருவா? எல்லாம் கொஞ்ச நேரம் கழிச்சு வருங்க. பஸ் செலவு வேஸ்ட் தானே. இவர் பஸ் பிடிச்சிருக்காருல்ல, இதோட பெயர வேண்டியது தானே. இன்னும் அவங்க தனியா வந்தா செலவழிச்சிட்டு தானே வரணும். அவங்க எப்படியும் செலவழிச்சிட்டு வராங்க. உனக்கு என்ன பிரச்சனை? பேசாம கடைய. நெட்டச்சி, உங்க வீட்டுக்காரர் நீ சமாதானம் ஆயிட்டீங்களம்ல? வீட்டுக்கு கூட்டு போயிட்டாராம்ல? ஆமாக்கா, நேற்று நம்ம தோட்டத்துக்கு போயிருந்தோம்ல, மனுஷன் அங்கே வந்துட்டாரு. வந்து நெட்டம்மா நான் செஞ்சதெல்லாம் தப்பு தான், இன்னும் உன்னை அப்படிலாம் ஏச மாட்டேன், என்னைய மன்னிச்சிருன்னு என்கிட்ட கேட்டாரு. காலில் மட்டும்தான் உழலை, ஆனால் கெஞ்சி கேட்டாரு. சரி ஐயோ பாவமே, நானும் மன்னிச்சிட்டேன். நானும் அந்த மனுஷன்ட்ட ஒரு சாரியை கேட்டேன். நானும் இப்படிலாம் வீடியோ போட்டிருக்க கூடாது, என்னைய மன்னிச்சிருங்கன்னு கேட்டேன். அப்புறம் அப்படியே பேசி 2 பேரும் சமாதானம் ஆயிட்டோம்க்கா. சாயந்தரம் வீட்டுக்கு போயிட்டேன். புருஷன் பொண்டாட்டினா அப்படித்தான் இருக்கணும் டி. எவ்வளவு சண்டை போட்டாலும் கொஞ்ச நேரத்துல பேசி சமாதானம் ஆயிரணும். அப்பதான் குடும்பம் நல்லா இருக்கும். நீ திடீர்னு வீட்டில் போய் நின்னோன்னு உங்க மாமியார் அப்படியே சாக்காயிருப்பாங்களே. அந்த கொடுமையை ஏங்கா கேட்கீங்க? நானும் ராமு ஜியா குட்டி 3 பேர் வீட்டுக்கு போனோமா. போகும்போது வாசல்ல ஆட்டுக்குட்டி நின்றுக்கிட்டு இருந்துச்சு. அதனால ஜியா குட்டிகிட்ட காட்டிக்கிட்டு நான் வெளியவே நின்றுட்டேன். ராமு மட்டும் வீட்டுக்குள்ளே போனாரு. அப்போ அவங்க சித்தி என்ன செஞ்சாங்க தெரியுமா? நிறைய ஃபோட்டோவெல்லாம் காட்டி, ராமு இதில் எந்த பொண்ணு பிடிச்சிருக்குன்னு சொல்லி பேசி முடிச்சிருவோம், உனக்கு கட்டி வைக்கேன், உன் பொண்டாட்டிலாம் திரும்பி வரமாட்டா, அவளை எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காத, அப்படி இப்படின்னு ஒன்று ஒன்றா சொல்லிக்கிட்டு இருக்காங்கக்கா. ஐயோ, இது என்ன கூத்தா இருக்கு? பேசி முடிக்க போறாங்களா? இது எந்த ஊர் நியாயம்? ஆமாக்கா, எனக்கு நல்லா கேட்டுச்சு. இதில் எந்த பொண்ணு உனக்கு பிடிக்குன்னு சொல்லு, நான் உனக்கு பார்த்து பேசி முடிச்சு கட்டி வைக்கேன். சித்தி இருக்கும்போது நீ ஏன் கவலைப்படுதே? உன் வாழ்க்கையை நல்லா சரி பண்ணி தாரேன், அப்படி இப்படின்னு ஒன்று ஒன்றா சொல்லிக்கிட்டு இருக்காங்கக்கா. நீ வேற கேட்டுட்ட, பெரிய சண்டையெல்லாம் முடிஞ்சிருக்கும். நான் எப்படி ஆளு? எனக்கு தான் எல்லாமே கேட்டுட்டுல. நான் போய் சண்டையெல்லாம் போடலை, சண்டை போடுற மூடில் நான் இல்லை. அதனால நேராக உள்ளே போனேன். ராமு கையிலேருந்து ஃபோட்டோவை பூரா வாங்கி, ராமு இந்த பொண்ணு நல்லா இருக்கு, இதையே கட்டிடலாம் அப்படின்னேன். ஐயோ, எதுக்கு இப்படி சொன்னேன்? ராமுக்கு இன்னொரு கல்யாணம் கட்டி வைக்கவா பார்த்தேன்? உங்க அத்தைக்கு வேற உச்சந்தலையில் ஐஸை கொண்டு வச்ச மாதிரில இருக்கும். இருங்கக்கா, சொல்றது முழுசா கேட்டுட்டு பேசுங்க. நான் சொன்னேன்னா இந்த பொண்ணு நல்லா இருக்கு பேசி முடிச்சிருவோன்னு, உடனே எங்கள் அத்தை மூஞ்ச பார்க்கணுமே. அப்படியே 100 வாட்ஸ் பல்பை கொண்டு போட்ட மாதிரி அப்படியே பிரகாசமாக சொலிக்க ஆரம்பிச்சிட்டு அவங்க மூஞ்சில் சிரிப்பை பார்க்கணுமே. ஒரு நிமிஷத்தில் சந்திரமுகியா மாறின எங்கள் அத்தையை நான் பார்த்தேங்க்கா. அப்படியே பளபளன்னு மூஞ்சி அப்படியே சொலிச்சுக்கிட்டு மின்னுது. எனக்கு ஆனால் மனசுக்குள்ளே சரியான கோவம். என் புருஷனுக்கே இன்னொரு பொண்ணு பார்க்கிக்கலான்னு கோவம் வந்துச்சு. அதனால நான் பேசாமல் இப்படியே இருந்துட்டேன். ராமுக்கு தான் என் மேலே கோவம் வந்துட்டு, என்ன நெட்டமா இப்படிலாம் பேசுதே, உனக்கு மனசாட்சி இல்லையா, அப்படி இப்படின்னு என்னை ஏச ஆரம்பிச்சிட்டாரு. ஐயோ, ராமதம்பி வேற கோவப்பட்டுட்டாரா? இப்பதான் சமாதானப்படுத்தி வீட்டுக்கு கூட்டு போனாரு, அதுக்குள்ள என்னாச்சு?
எங்கள் அத்தை அப்படியே சிரிச்சுக்கிட்டு உட்காந்துக்கிட்டு இருந்தாங்களா. எங்கள் வீட்டுக்காரர் என் மேலே கோவப்பட்டு என்னையும் பேசிக்கிட்டு இருந்தாரு. அப்போந்தான் நான் ஒரே போட்டேன். ஏன் ராமு இப்படி என் மேலே கோவப்படுதீங்க? கட்டி கொடுக்க போகிற அவங்களே பேசாமல் இருக்காங்க. கட்டின புருஷனுக்கு இன்னொரு பொண்ணு பார்த்து கட்டி வைக்க அவங்களுக்கே வெக்கமல்ல, பிறகு எனக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்டேன்னா உடனே எங்கள் வீட்டுக்காருக்கு சிரிப்பு வந்துட்டு. ஐயையோ, கடைசியில் அது பொண்ணு பார்த்தது உங்க மாமனாருக்கு நைட்டா? அந்த சீனை நான் பார்க்காம போயிட்டேனே. அதோட வாயை மூடிக்கிட்டு உட்கார்ந்தவங்க தான் இப்போ வரைக்கும் ஒரு வாரத்தை கூட என்கிட்ட பேசவே இல்லை. 2 நாளைக்கு பொண்டாட்டி சண்டை போட்டுட்டு ஊருக்கு போனா உடனே பொண்ணு பார்க்கவாம ஆரம்பிப்பாங்க. என்ன பொம்பளையம்மா இது? முதல்ல எல்லாம் ஐயோ ஏன் இப்படி பேசுதாக அப்படி இப்படின்னு இருக்கும்க்கா. இப்போ எனக்கு அந்த பிரச்சனைலாம் கிடையாது. அவங்க பேசுதாக பேசலைன்னா போறாங்கன்னு ஆயிட்டு. எப்போன்னு காத்துக்கிட்டு இருந்திருப்பாங்க போல. எவ்வளவுதான் செஞ்சாலும் இந்த மாதிரி ஆட்களுக்கெல்லாம் நன்றியே கிடையாது. நீ எப்போ போவ, புரோக்கரை எப்போ கூப்பிடலான்னு பார்த்துக்கிட்டு இருந்திருக்காங்க. அங்கிட்டு போனோடனே இங்கே ஃபோட்டோ வாங்கி பார்க்க ஆரம்பிச்சாச்சு. ஏக்கா, அந்த ஓரமாக உட்காந்துருக்கீங்களே அலமேல அக்கா தானே? நீங்க தலைவர் கூட போலையா? அவங்க வீட்டில் தானே வேலை செய்வீங்க, இங்கே வந்து உட்காந்துக்கிட்டு இருக்கீங்க? அதானே ராணி அக்கா எனக்கு அக்கா, தலைவருக்கு நான் குழந்தையா. அந்த வீட்டில் நான் இல்லைன்னா ஒரு வேலையும் நடக்காது. தலைவர் கூட உட்காந்துக்கிட்டு தான் வேலை செய்வாரு, நான் படுத்துக்கிட்டே வேலை செய்வேன். அப்படி இப்படின்னு அன்னைக்கு என்னமோ பெரிய இவ மாதிரி பேசுனீங்க. இப்போ என்ன எங்க கூட வரீங்க? அவங்க கூட நல்ல சொகுசா கார்ல போக வேண்டியதானே? உங்களெல்லாம் மேட்ச் கூட்டிட்டு வர்றதுக்கு ஒரு ஆள் வேணுமில்லட்டி, அதுக்கு தான் என்னைய விட்டுருக்காங்க. மேட்ச் கூட்டிட்டு வர்றதுக்கு நாங்க என்ன ஆடு மாடா இல்லைன்னா கழுதையா? ஆடு மாடு கூட சூச்சூன்னு அங்கிட்டு போயிரும். ஆனால் உங்களெல்லாம் சமாளிக்கிறதுக்கு ஒரு இராணுவமே வந்தாலும் காணாது. ஆண்டி, நீங்கள் ரொம்ப ஓவராக பேசுறீங்க ஆண்டி. கொஞ்சம் வாயை குறைச்சி பேசுங்க, இல்லைன்னா எங்களுக்கு ரொம்ப கோவம் வந்துடும் ஆண்டி. யாருட்டி நீ ஆண்டி தோண்டின்னுக்கிட்டு இருக்க? வாயை முடிக்கிட்டு பேசாமல் இரு, குடுமையை பிடிச்சி ஆஞ்சிட்டு விட்ருவோம் பார்த்துக்கோ. எவாடி என் மருமகளை பற்றி தப்பாக பேசுறது? தோலை உரிச்சு தொங்க விட்டுருவேன். தோலை உரிச்சு தொங்க விடுற மூஞ்சி முகரக்கட்டையும் பாரு. நீ யாருடி? இந்த சில்லுப்பட்டைக்கு மாமியாரா? அடியே கொடுக்காப்புளி மாதிரி கிடந்துக்கிட்டு வாயப்பாரு வாய. வந்தேன்னு வச்சுக்கோ, காலை உடச்சி அடுப்புக்குள்ளே வச்சிருவோம் பார்த்துக்கோ. கிளவி, வயசுக்கு ஏற்ற மாதிரி பேசு. மண்டை பூரா நிறச்சி போய் கிடக்கு. சண்டை போட வந்துட்டா சண்டை. ஒரு சேலையை கட்ட முடியாமல் நைட்டியோட வந்திருக்க. நீ எல்லாம் வாய் பேசாதே. அடியே யாரை பார்த்து கிளவின்னு? நான்லாம் பாஞ்சு அடிச்சேன்னா 10 டன்னு வெயிட்டு பாக்கியாட்டி. ஆமாம், இவ பெரிய பாயும் புளி, பாஞ்சு அடிச்சிருவா. இந்த வாரமுட்டி பாஞ்சு வந்து உன்னை எப்படி அடிக்கன்னு பாரு. இன்னைக்கு நீ செத்த. அடியே புடிங்கடி செல்லத்தையக்கா, கோவப்படாதீங்க. வேண்டாம் சண்டை வேண்டாம், விடுங்க. ஆமா, இவ அப்படியே பாஞ்சுக்கிட்டு வருவா. இவளுக்கெல்லாம் அப்படியே பிடிக்கிற மாதிரி பிடிச்சி நடிப்பாளுங்க. வாடி, நீ பெருசா நான் பெருசா இன்னைக்கு பார்த்துருவோம். இதுக்கு மேலே பேசுறதுக்கு உனக்கு வாயே இருக்காது. வாயை பிடிச்சி தச்சு வச்சிருந்தேன் பாரு. சைக்கோ, சண்டை போட வேண்டாம். ஒரு நல்ல காரியத்துக்கு போய்கிட்டு இருக்கோம், சண்டையை போட்டு கிடக்காதீங்க. ஆமா செல்லத்தையக்கா, வளகாப்பு வீட்டுக்கு போய்கிட்டு இருக்கோம், சண்டை கிட்ட போட்டுக்கிட்டு கிடக்காதீங்க. அவ என் மருமகளை பத்தி தப்பா பேசுதா? நான் கேட்டுக்கிட்டு சும்மா இருக்கணுமோ? இன்னைக்கு இரு, அவளா நானான்னு பாத்துருதேன். குந்தாணி, ஆளை பாரு ஆளை, என்கிட்ட சண்டை போட வாரா. அடியே நீ இன்னைக்கு செத்தடி. இந்த வாரம் உனக்கு வேண்டாம் மிஸ்டர் சைக்கோ, சொன்ன பேச்சு கேளுங்க. சின்ன பிள்ளை மாதிரி அடம் முடிச்சிட்டு சண்டைக்கு நிற்காதீங்க. வந்து உட்காருங்க. உங்களை பிடிச்சி இழுக்க முடியல, கையெல்லாம் வலிக்கி. அடியே நெட்டுவா காளி, என்னை விட போறியே இல்லையா? அவ கூட தானே சண்டை போட்டுக்கிட்டு இருக்கேன். உனக்கு என்ன பிரச்சனை? ஒரு ஆள் மண்டையை பிடிச்சி இழுக்கீங்க, ஒரு ஆள் காலை பிடிச்சி இழுக்கீங்க. விடுங்கட்டி. வேண்டாம் மிஸ்டர் சைக்கோ. ஐயோ பாவம், பழைச்சிட்டு போட்டுன்னு விட்டுருங்க. நம்ம ஊருக்கு பிழைக்க வந்த பிள்ளை. ஐயோ பாவம், விடுங்களேன். அவளுக்கு விடும்பாளுகளாம். இவ அப்படியே முடிய பிடிச்சி இழுக்கிற மாதிரி நடிப்பாளாம். என்னங்கடி உங்க கதை? வாங்கடி, சண்டை போட்டு மோதி பார்த்துருவோம். வேண்டாம் சண்டை வேண்டாம், சொன்ன கேளுங்க. என்னையெல்லாம் யாரு நினைச்சிங்க? தனியா வந்தாலும் சரி, கூட்டமா வந்தாலும் சரி, அத்தனை பேரையும் அடிச்சு தூக்கி வீசிடுவேன். சிங்கம் என்னைக்கு சிங்களா தான் வரும். இன்னைக்கு நீ செத்த. சிங்க மாதிரியா இருக்க, பார்க்க அசிங்கமா இருக்க. அவ்வளோ திமிராயிட்டா உனக்கு? இன்னைக்கு உன் மண்டை முடிய பூரா ஆஞ்சி எடுத்து உன் காலை உடச்சி அடுப்புக்குள்ளே வச்சு தோலை உரிச்சு உன்னை தொங்க விட்டு உப்பு கண்டம் போட்டு வெயிலில் போட்டு காய வச்சு காக்காய்க்கு அள்ளி போடுதானே இல்லையான்னு பாரு. யாத்தே, நான் இவ்வளோ உப்பு கண்டம் போடலான்னு பார்த்தா இவன் என்னைய ஊறுகாய் போட்டுருவா போலையே. ஐயோ ஆண்டி இருக்கீங்களா? ஆண்டியும் கிடையாது, தோண்டியும் கிடையாது. இன்னைக்கோட இவ காளி. இவ என்னை உப்பு கண்டம் போடுற வரைக்கும் நான் என்ன ஊறுகாய் எதுன்னுக்கிட்டு இருப்பேன்? ஐயோ அலமேலக்கா, தயவு செஞ்சு விட்டுருங்க. வேண்டாம், சண்டை போடாதீங்க. ஒரு நல்ல விஷயத்துக்கு போய்கிட்டு இருக்கோம். இப்படி போற வழியில சண்டை போடலாமா? விட்டுருங்கக்கா, சண்டை வேண்டாம். சண்டை வேண்டான்னு நீங்க சொன்னோன்னு விட்டுட்டு போறதுக்கு நான் என்ன சாமியாரா? நான் அலமேலு. இன்னைக்கு சண்டை போட்டு இவ கதையை முடிக்காம விட மாட்டேன்.
என்ன ஓவரா பேசிக்கிட்டு இருக்கீங்க? இவங்க என்ன செஞ்சாங்க? அவங்க மருமகளை பற்றி நீங்கள் சிலுப்பட்டேன்னா அவங்க பார்த்துக்கிட்டு சும்மாவா இருப்பாங்க? ஆளை பாரு ஆளை. என்னங்கடி எல்லாரும் சேர்ந்துக்கிட்டு வரீங்க? ஆமா, பேசாம உட்கார போறீங்களா இல்லையா? சைக்கோ செல்லத்தையக்கா செஞ்சது தப்பு கிடையாது, நீங்க செஞ்சதுதான் தப்பு. ஆமா ஆமா, இவங்களுக்கு இதே வேலையா போச்சு. அன்னைக்கு எங்க கிட்ட வந்து வம்பிழுக்காக, இன்னைக்கு இவங்க கிட்ட வம்பிழுக்காக. இந்த பொம்பளையெல்லாம் ஊருக்குள்ள வச்சிருக்க கூடாது. நேர தலைவர்கிட்ட போய் சொல்லி கொடுப்போம். இவங்க இப்படி எல்லாம் பண்ணதாகன்னு சொன்னா அவர் எல்லாத்தையும் பாத்துக்கிடுவாரு. தலைவருக்கு கொழுந்தியான்னு சொல்லிக்கிட்டு அலைதீங்களே, இப்படியெல்லாம் நீங்க பண்ணதீங்கன்னு தலைவருக்கு தெரிஞ்சா அவர் என்ன நினைப்பாரு? அவர் ஊர் மக்களை பூரா சொந்த பந்தமா பாத்துக்கிட்டு இருக்காரு. பிறகு யோசிச்சுக்கோங்க. இவளுக்கு என்ன பேசுதாளுக? இவளுக்கு பேசுறத பார்த்தா நம்மள வேலையை விட்டு தூக்கிடுவாளுக போலயே. பேசாம அமைதியா போய் உட்காந்துருவோம். ஐயோ, என்ன சத்தம் அது? என்னை யாரு நினைச்ச? நான் சைக்கோ செல்லத்தாயி, தோலை உரிச்சு தொங்க விட்டுருவேன். வாங்கம்மா, வாங்க வாங்க. பஸ் வசதியா இருந்துச்சா? 4-5 பேர் வர்றதுக்கு எதுக்கு இவ்வளவு பெரிய பஸ் தலைவரே? வேஸ்ட் செலவு தானே. ஊர்ல எல்லா ஆட்களுக்கும் சொல்லியிருக்குமா, எல்லாரும் வருவாங்கன்னு பஸ் ஏற்பாடு பண்ணேன். நிறைய பேர் வரல, எல்லாம் அவங்க தனியா வந்துருதாகலாம். இருந்தாலும் நாங்க நல்ல வசதியா சொகுசா வந்தோம். சரிம்மா, நேரம் எல்லாரும் வீட்டுக்குள்ள போங்க. கீழே ரூம் எல்லாம் அரேஞ்ச் பண்ணியிருக்கோம். சரியா? ரூம்ல போய் ட்ரெஸ்ஸு மாத்தனா மாத்திக்கோங்க. ஆமா அண்ணாச்சி, நாங்க யாரும் ட்ரெஸ் மாத்தல, எல்லாரும் கொண்டு வந்திருக்கோம். இனிமேதான் மாத்தணும். நேரம் கிடக்கல, அதான் மெதுவா வந்துட்டோம். சரிம்மா, உள்ள போய் ட்ரெஸ் எல்லாம் மாத்திக்கோங்க. வாங்கடி, எல்லாரும் உள்ள போவோம். ஏம்மா நெட்டச்சி, நீ மட்டும் என்ன ஒண்ணுமே பேச மாட்டேக்க? எப்பவும் உடலுடனே ஏதாவது பேசிக்கிட்டே இருப்ப. இப்போ என்ன அமைதியா இருக்க? என் புருஷனுக்கும் எனக்கும் சண்டை இழுத்து விட்டதில் முக்கிய குற்றவாளியா உங்களை தான் சேர்த்துருக்கேன். என்னம்மா சொல்லுது? என்னையும் சேர்த்துருக்கியா? ராமுக்கு ஃபோன் அடிச்சு சண்டை இழுத்து விட்டது யாரு? எனக்கெல்லாம் உங்க மேல இருந்த கோவத்துல நான் வரக்கூடாதுன்னு நினைச்சேன். சரி, ஏதோ நாங்கள் 2 பேரும் சமாதானமாக போயிட்டோம், அதனால தான் வந்தேன். இல்லைன்னா வந்திருக்கவே மாட்டேன். மன்னிச்சிருமா, தெரியாமல் செஞ்சுட்டேன். சும்மா நான் காமெடிக்கு தான் அப்படி பண்ணேன். லைவ் வீடியோ போட்டு விட்டேன்ல, என்னப்பா உன் பொண்டாட்டி இப்படி போட்டுக்கிட்டு அலையுதான்னு கேட்டேன். அவ்வளோதான் செஞ்சேன், வேற ஒன்றுமே நான் பேசலம்மா. எதுவும் தப்பாக பேசியிருந்தேன், என்னையும் மன்னிச்சிரு. ஏட்டி, தலைவர் நினைச்சு அப்படிலாம் செய்ய மாட்டாருட்டி. அவர் நம்மளுக்கு நல்லதுதான் செய்வாரு. போனா போதுன்னு உங்களை மன்னிச்சு விடுதும் தலைவரே, உழைச்சி போங்க. சரிம்மா, ரொம்ப நன்றி. போய் எல்லாரும் ரெடி ஆகிட்டு வாங்க. அங்கே மண்டபத்தில் எல்லாம் ரெடியாக இருக்குது. நீங்கள் ரூமில் போய் கிளம்பிட்டு சொல்லுங்க. ஃபோன் அடிங்க, நான் கார் அனுப்பி விடுதேன். மண்டபத்துக்கு வந்துருங்க. கார் எதுக்கு அனுப்பிக்கிட்டு? இந்த பஸ் இருக்குல்ல, பஸ்லேயே வந்துருதோம். சரிம்மா, அப்போ ரெடி ஆகிட்டு டிரைவர்கிட்ட சொல்லுங்க, கூட்டு வந்து விட்டுருவாரு. மண்டபம் இந்த பக்கத்தில் தான் இருக்குது, 2 தெரு தள்ளி. சரியா? சீக்கிரம் வந்துருங்க. ராணி அக்காலாம் எங்க இருக்காங்க? அவங்களாம் மண்டபத்துக்கு காலையிலே போயிட்டாங்கம்மா. 6 மணிக்கெல்லாம் போய் அங்கே வேலை நடந்துக்கிட்டு இருக்கு. நீங்களாம் கிளம்பி வாங்க. ஆட்டும் தலைவரே, நாங்க எல்லாரும் வாரோம். ஏட்டி சில்பா, நீ எங்க கூட வரவே இல்லை, எப்படி வந்த? பஸ்ல வந்த முட்டி. ரேஷன் கடைக்கு போய் கொஞ்சம் வேலை இருந்துச்சு, அதை முடிச்சு விட்டுட்டு வரதுக்கு கொஞ்சம் நேரம் ஆயிட்டு. அதனால பஸ்ல கிளம்பி வந்துட்டேன். பக்கத்து ஊர் தானே, நிறைய பஸ் வருது. சில்பா நல்லா அழகா இருக்கம்மா, சேலை கட்டி சூப்பரா இருக்க. ரொம்ப நன்றி. சாப்பிட்டியாட்டி? அங்கே சாப்பாடு நடக்கு பாரு, போய் சாப்பிடு. பொண்ணு மாப்பிள்ளைய பார்த்துட்டு போய் சாப்பிடுதே. இது என்ன கல்யாண வீடா பொண்ணு மாப்பிள்ளைய பார்க்கறதுக்கு? வளகாப்பு வீடு, வளையல் தான் போடணும். முதல்ல போய் நீ சாப்பிட்டு வா. அவங்க வீட்டு ஆட்கள்லாம் வளையல் போட்டுக்கிட்டு இருக்காங்கல்ல, அவங்க போட்டு முடிக்கட்டும், அதுக்கு பிறகுதான் நம்ம போகணும். அப்ப நான் இப்ப போக வேண்டாமா? எப்படின்னு 1 மணி நேரம் ஆகுமா? அவங்க ஒன்று ஒன்றா பார்த்து எடுத்து வளையெல்லாம் போட்டு சொந்தக்காரங்கெல்லாம் போட்டு முடிச்ச பிறகு நம்ம தெரிஞ்ச ஆட்கள்லாம் போடணும். அது வரைக்கும் நம்ம கொஞ்ச நேரம் இங்கேயே உட்காந்துருப்போம். அவங்கெல்லாம் போட்டு முடிக்கட்டும், நீ போய் சாப்பிட்டு வந்துரு. சரி, காலையில எழுந்திரிச்சு இந்த காப்பி கூட குடிக்கல, அது ஒரு படியா வருது. நான் போய் சாப்பிட்டு வரேன். கேசரி நல்லா சூப்பராக இருந்துச்சு, போய் சாப்பிடுன்னு விட்டுறாத. சரி, கேசரின்னு எனக்கு ரொம்ப பிடிக்கும், நான் போய் சாப்பிடுதே. நேராக போய் வலது பக்கம் திரும்பு, அங்கே தான் பந்தயம் நடக்கு. சரி டி, போறேன். கார்த்தி, எனக்கு ஒரு மாதிரி இருக்கு கார்த்தி. ஏன் ஒரு மாதிரி இருக்கு? நம்ம கல்யாணத்தப்ப இப்படி இந்த மாதிரி உட்காந்துருந்தோம், எல்லாரும் வந்து நம்மளை பார்த்துட்டு போனாங்க. இப்போ மறுபடியும் அதே மாதிரி உட்கார்றதுக்கு ஒரு மாதிரி இருக்கு கார்த்தி. கவலைப்படாத பிரியா, இப்போ வளகாப்புக்கு உட்காந்துருக்கோமா, அடுத்து பாப்பா பிறந்தோடனே பேர் வைக்கிறதுக்கு ஒரு கூட்டத்தை போடணும். அதுக்கப்புறம் பிறந்த நாள் மொட்டை போடுறது, அது இதுன்னு நிறைய இருக்கு. இன்னும் அப்படியே உனக்கு பழகிரும்.
நான் மட்டும் தனியாக உட்காந்துக்கிட்டு இருக்கேன், எனக்கு ஒரு மாதிரி இருக்கு. உனக்கு என்ன? மாப்பிள்ளை, உங்களுக்கு வேணா ஒரு சேர் போட சொல்லட்டா? வேண்டாம் மாமா, சேர்லாம் ஒன்றும் வேண்டாம், நான் இப்படியே நிற்கேன். ஏப்பா என்னப்பா நீங்கள் ஏன் வேட்டி எப்படி பிடிச்சிக்கிட்டு நிற்கீங்க? ஒழுங்கு நேரம் நிற்க வேண்டியதானே? புது மாடல் வேட்டி வாங்கியிருக்குன்னு வாங்கி கட்டியாச்சு. அது நிற்க மடக்கி இடுப்பில் நிற்காம வழுக்கிக்கிட்டு போகுது. அதான் கையில் பிடிச்சிக்கிட்டு இருக்கேன். ஏங்க பிள்ளைக்கு வளையல போட்டு விடுங்க. பிரியாம்மா, நல்லபடியாக குழந்தைய பெக்கணும். இந்த அப்பா சார்பாக உனக்கு வளையல் வாங்கிட்டு வந்திருக்கேன். ஏப்பா கண்ணாடி வளையல் தானே போடணும், நீங்கள் தங்க வளையல் நிறைய போட்டு விட்டீங்க. இது அந்த கையில் போட்டுக்கோ. தங்க வளையல் போடாமல் கண்ணாடி வளையல் போட்டால் எனக்கு என்ன மரியாதை? நான் முதல்ல தங்க வளையல் போட்டுருதேன். உங்கள் அம்மா வேணா கண்ணாடி வளையல் போடுவா. இருக்கட்டும் இருக்கட்டும், இதுக்கே பாதி கை நிறைஞ்சிட்டு இன்னும் பிள்ளைக்கு கண்ணாடி வளையல் போடுறதுக்கு நிறைய இடம் வேணும்ல. இருக்கட்டும், யாராவது போடுவாங்க. அடுத்த ஆளுக்கு வர்ற ஆளுக்கெல்லாம் வளையல் போடட்டும். மாப்பிள்ளை, பிரியாவை எங்கள் வீட்டுக்கு கூட்டு போயிடுவோன்னொன்னே இப்போ பக்கத்துலேயே ஒட்டிக்கிட்டு நிற்கிறோ. போங்க மாமா, கிண்டல் அடிக்காதீங்க. ராணி வா, மாப்பிள்ளை போங்க மாமான்னு சொல்லிட்டாரு, நம்ம போவோம். ஐயோ மாமா, தப்பா நினைக்காதீங்க, நான் சும்மா விளையாட்டுக்கு தான் போங்க மாமான்னு சொன்னேன். தெரியும் மாப்பிள்ளை, நானும் சும்மா விளையாட்டுக்கு தான் சொன்னேன். சரி, மற்ற ஆட்கள்லாம் வளையல் போடணும்ல, நாங்கள் போயிட்டு வரோன்னு அங்கே கீழே உட்காந்துருக்கோம். அடுத்து எங்க அம்மா அப்பா வராங்க. ஆண்டி நீங்களும் தங்கத்திலே வாங்கிட்டு வந்திருக்கீங்க? ஆமாம் தங்கம், கைக்கு 2 மட்டும் போட்டுக்கோ, மற்றது எல்லாம் கண்ணாடி வளையலாம் அடிக்கிறோன்னு. வாழ்த்துக்கள் மருமோளே, இன்னும் ஒரு 6 மாசத்துக்கு உங்க வீட்டுல தான் இருக்க போறேன். இந்த மாமனாரும் மாமியாரும் மறந்துடாத, அடிக்கடி ஃபோன் பண்ணு, சரியா? என்ன மாமா அப்படிலாம் பேசுதீங்க? நான் அப்படிலாம் மறந்துடுவேனா? ஏன் அப்படிலாம் சொல்லுதீங்க? சும்மா தாம்மா சொன்னேன், நீ எப்படினாலும் தினம் ஃபோன் அடிச்சிருவேன்னு எனக்கு தெரியும். உங்கள் மாமனார் விட்டா 4 பூரம் பேசிக்கிட்டு இருப்பாரு, மற்ற ஆளுக்கு வளையல் போடணும்ல. நாங்கள் அங்கிட்டு நிற்கோம்மா. கார்த்தி, கண்டிப்பாக நான் அங்கிளையும் ஆண்டியையும் ரொம்ப மிஸ் பண்ணுவேன். அத்தை மாமா வாங்க வாங்க. வந்துட்டோம், அத்தையும் மாமாவும் வந்துட்டோம். பிள்ளைக்கு வளையல் போட நீங்களாட்டு கண்ணாடி வளையல் போடுங்க. நான் கண்ணாடி வளையல் தான் போடுவோம்மா, கவலைப்படாத. தங்க வளையல் போடுற அளவுக்கு நம்மளுக்கு வசதி கிடையாது. கண்ணாடி வளையல் தான் இருக்கு பார்த்தியா, இதை எடுத்து போட்டு விடுதேன். சித்தி சித்தப்பா போய் சாப்பிடுங்க. சாப்பிடுவோம் தம்பி, நம்ம வீட்டு ஃபங்க்ஷனு, நம்ம போய் முதல்ல உட்காந்து சாப்பிட முடியுமா? கடைசியில் சாப்பிடுவோம். சரி, நாங்கள் கீழே இருக்கோன்னு. உங்கள் 2 பேரையும் பார்த்தா எனக்கு ஃபங்க்ஷனா உங்களுக்கு ஃபங்க்ஷனாங்கிற மாதிரி இருக்கு. நீங்கள் 2 பேரும் பொண்ணு மாப்பிள்ளைய மாதிரி வந்து நிற்கீங்க. ஐயோ அண்ணி, அப்படிலாம் சொல்லாதீங்க. நீங்கள் தான் இன்னைக்கு பொண்ணு. எனக்கு விஜய் இந்த ட்ரெஸ் வாங்கி கொடுத்தாரு, இதை தான் போடணும்னு சொன்னாரு, அதான் போட்டிருக்கேன். எனக்கு நந்தினி இந்த ட்ரெஸ் வாங்கி கொடுத்தா, அதனால நான் போட்டிருக்கேன். சரி, நான் சும்மா விளையாட்டுக்கு தான் சொன்னேன். 2 பேரும் நல்லா அழகாக இருக்கீங்க. சிஸ்டர், நாங்கள் கீழே போய் வந்த ஆட்களை கவனிக்கோன்னு, நீங்கள் ஜாலியாக என்ஜாய் பண்ணுங்க. என்ஜாய் பண்ணவா? 2 கையிலையும் முழுசாக வளையலை போட்டுட்டு உட்காந்து பாரு, அப்போ தெரியும் உனக்கு அந்த வழி. சரி, இதெல்லாம் என்ன அடிக்கடியாக நடக்க போகுது? வாழ்க்கையில் ஒரு தடவை வரும், நல்லா என்ஜாய் பண்ணிக்கிட வேண்டியதுதான். விஜய், எங்கள் ஆஃபீஸ் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வருவாங்க, கொஞ்சம் பார்த்துக்கிடுதியா? சரி மச்சான், அதெல்லாம் நான் பார்த்துக்கிடுதே, நீ கவலைப்படாமல் இரு. பிரியம்மா, வாழ்த்துக்கள். நல்லபடியாக குழந்தைய பெற்று எடுத்து சந்தோஷமாக இருக்கணும். தாயும் செய்யும் நலமாக இருக்கணும். சுகப்பிரசவம் நடக்கணும். நல்ல வாழ்த்துக்கள். ரொம்ப தேங்க்ஸ் அத்தை பாட்டி. நீயுமா அத்தை பாட்டின்னு சொல்லாத ஆட்களே கிடையாது போல. உங்கள் அப்பாவும் அத்தை பாட்டிங்காரு, நீயும் அத்தை பாட்டிங்க. இன்னும் யாரெல்லாம் சொல்ல போகிறாங்களோ தெரியல. அப்பா சொல்லி அப்படியே எனக்கும் பழகிட்டு. சாரி எல்லாம் வேண்டாம்மா, அப்படியே கூப்பிடுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் போயிட்டு வரேன்னு. அடுத்து யார் வரா? இந்த ஆரஞ்சு மண்டையா அம்மா தானே அது? வாங்க ஆண்டி. நல்லா இருமா, நல்லபடியாக குழந்தைய பெற்று எடுத்து வா, சந்தோஷமா இரு. ரொம்ப தேங்க்ஸ் ஆண்டி. சூர்யா வரலையா? பம்பாயில் ஒரு முக்கியமான வேலை இருக்குமா, அது பார்க்கறதுக்காக ஓடிட்டான். ஏரோப்ளேனில் இன்னைக்கு டிக்கெட்டு போட்டு வந்துடலான்னு பார்த்தான், வர முடியல. கிடச்சிதுன்னா சாயந்தரத்துக்குள்ளே வந்துடுவான். அப்படி இல்லைன்னா நாளைக்கு காலையில் வந்து உன்னைய பார்ப்பான். சரி ஆண்டி, வரட்டும். நீங்கள் போய் சாப்பிடுங்க. இந்த போகிறேம்மா, போயிட்டு வரேன். பிரியாம்மா, உன்னை சின்ன பிள்ளையா பார்த்த ஞாபகம் தான் இருக்கு. நான் இந்த ஊருக்கு வரும்போது நீ +1 +2 படிச்சுக்கிட்டு இருந்தியா? அதுக்கடுத்து காலேஜ் முடிச்சு இப்போ உனக்கு கல்யாணம் ஆகி குழந்தை பிறக்க போகுது. எனக்கு சந்தோஷமா இருக்குமா. நல்லபடியா குழந்தைய பெற்று எடுத்துட்டு வா அண்ணே. ரொம்ப தேங்க்ஸ் லட்சுமி அக்கா. பிரியா, வாழ்த்துக்கள். ரொம்ப தேங்க்ஸ் மாலாக்கா. சரிம்மா, நாங்கள் போய் அங்கே உட்காந்துருக்கோம். மற்ற ஆளுக்கு வரணும்ல, நாங்கள் இடைஞ்சலாம் நிற்க வேண்டாம், அங்கிட்டு போகிறோம். இந்த ஊர்க்காரங்களாம் உன் மேலே எவ்வளோ பாசம் வச்சுருக்காங்க. ஆமா, பிரியானா சும்மாவா? பிரியா, வாழ்த்துக்கள்மா.
இந்த ராதாக்காவை எனக்கு பிடிக்கவே பிடிக்காதே. இவங்க என் கல்யாணத்தை நிறுத்துறதுக்கு எவ்வளோ முயற்சி பண்ணாங்க. ரொம்ப நன்றி ராதாக்கா. நல்லபடியா குழந்தை பிறந்து தாயும் செய்யும் நல்ல சுகத்தோட வீட்டுக்கு திரும்பி வரணும். ரொம்ப நன்றி செல்வியக்கா. அடுத்து யார் வாரா? அடுத்து என் பெஸ்ட் ஃப்ரெண்டு வாரா, நெட்டச்சி. ஹாய் 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 மிஸ்டர் பிரியா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் நெட்டச்சி, நீ நல்லா இருக்கியா? ஏதோ உன் புண்ணியத்தில் நல்லா இருக்கேம்மா. என்ன இப்படி சொல்லுதே? வேற எப்படி டீ சொல்ல? ஊர் பக்கம் வரவும் மாட்டேக்க, ஒரு ஃபோன் அடித்து பேச மாட்டேக்க, நீ எல்லாம் ஒரு ஃப்ரெண்டுன்னு இருக்க. வீட்டில் வேலையே சரியா இருக்கு. காலையில் எந்திரிச்சேன்னா அப்படியே ஒரே வேலையாகவே போயிடுது. நான் இந்த பதிலை சொன்னால் பரவாயில்ல, உங்கள் வீட்டில் தான் எல்லா வேலைக்கும் ஆள் இருக்காங்க, நீ சும்மா தான் உட்காந்துட்டு இருக்க போகிற. எனக்கு என்ன தெரியாதுன்னு நினச்சியோ? காலையில் எந்திரிச்சோமா, சாப்பிட்டோமா, சும்மா சுற்றினோமா, மத்தியானம் சாப்பிட்டோமா, தூங்கினோமா, சாயந்தரம் எந்திரிச்சோமா, வாக்கிங் போனோமா, நல்லா ஜாலியாக டிவி பார்த்தோமான்னு உன் பொழுது ஓடிக்கிட்டு இருக்கு. ஆனால் பேசுறதுக்கு நேரம் இல்லைன்னு கதை மட்டும் விடுதே. சரி சரி, இனிமே ஃபோன் அடிக்கேன். ஃபோன் அடிக்கலைன்னா நான் வந்து உன்னை அடிப்பேன். சரி ஃபோன் அடிக்கேன். ஏக்கா சாப்பிட்டீங்களாக்கா? பாத்தியா, உன் மாப்பிள்ளை எங்களை எப்படி விரட்டி விடுதாரு பாரு. இவர் இப்படி விரட்டி விட்டாருன்னா நீ எப்படி எனக்கு ஃபோன் அடிக்க முடியும்? உன்னையே சொல்லி தப்பு கிடையாது, இவரை தான் சொல்லணும். இவர் மேலே தான் தப்பு. உன்னை எங்கள் கூடலாம் பேசக்கூடாதுன்னு சொல்லி வச்சிருக்காரு போல. ஐயோ நான் அப்படிலாம் சொல்ல மாட்டேன். சும்மா விளையாட்டுக்கு தான் சொன்னோம், கவலைப்படாதீங்க. சிம்ரன் வந்ததுக்கு தேங்க்ஸ். ஏக்கா அடுத்து உங்களுக்கு தான் வளகாப்பு நடக்கும்னு நினைக்கேன். எங்களுக்கு அடுத்து உங்களுக்கு தானே கல்யாணம் முடிஞ்சது. இல்லை இல்லை, அதுக்கெல்லாம் இன்னும் 2 வருஷம் ஆகும். சரி, சாப்பாட்டு வாசனை இழுக்கு, நாங்கள் போய் சாப்பிட்டு வரோம். சரி டி, நீ போ, நான் பிறகு வீட்டுக்கு வந்துட்டு உடனே வந்து பார்க்கேன். நீ ஃபோன் அடிக்கல, பார்க்க வரலன்னு வச்சுக்கோயேன், உங்கள் வீட்டு சோறு ஏறி குதிச்சு ஜன்னல் வழியாக உள்ளே வந்துடுவேன். வளகாப்பு வீடுன்னா 5 வகை சாப்பாடு தானே போடுவாங்க. இது என்ன சோறு கூட்டு குழம்புன்னு நிறைய வச்சிருக்கு. இன்னமா அந்த 5 வகை சாப்பாட்டுலயே இருக்கீங்க? எல்லாம் வேர்ல்டு ஃபேஷன்ல இருக்கீங்களே. இப்பெல்லாம் எல்லாம் சாம்பார், ரசம், கூட்டு, பொரியல் இப்படித்தான் வைக்காங்க. இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு பாருங்க, பிரியாணி, கறி குழம்பு, 65 அது இதுன்னு போடுவாங்க. ஏமாடி, அப்படிலாம் செய்யக்கூடாதும்மா. 5 வகை சாப்பாடு போடணும், இல்லைன்னா இந்த மாதிரி சைவ சாப்பாடு தான் போடணும். வளகாப்புக்கு அசைவ சாப்பாடெல்லாம் போடக்கூடாது. பிரியாணி மட்டும் போட்டிருந்தா எப்படி இருந்திருக்கும்? போட்டிருந்தா எப்படி இருந்திருக்கும்? நீங்கள் தான் அண்டாவை தூக்கிட்டு ஓடிடுவீங்களே. அப்படியெல்லாம் ஓட மாட்டேன். நம்ம ஊர்ல தூக்கிட்டு ஓடி போய் வீட்டில் ஒளிச்சு வைக்கலாம். இங்க எங்க ஒளிச்சு வைக்க முடியும்? தூக்கிட்டு அந்த பஸ்ஸுக்கு தான் போகணும். பஸ்ஸுக்குள்ள போனால் எல்லாரும் கண்டுபிடிச்சிட மாட்டீங்களா? அப்போ பஸ்ஸில் போகிறதுனால இப்போ விட்டு வச்சிருக்கேன், இல்லைன்னா அண்டாவை தூக்கிட்டு ஓடிடுவேன். அதான் பிரியாணி போடலைல்ல, அப்புறம் எதுக்கு தூக்கிட்டு ஓடிடுவேங்கீங்க? சாம்பார் சட்டியெல்லாம் தூக்கிட்டு ஓட மாட்டேன். இவன் என்னத்தையா தூக்கிட்டு ஓடிடுவானதை நான் கூடயே அலைஞ்சிக்கிட்டு இருக்கேன். ராதா கேட்டுச்சா? இந்த அலமேலக்கா என்ன சொன்னாங்கன்னு பாத்தியா? நீ சாம்பார் வழியை தூக்கிட்டு போயிருவேன்னு இவங்க நம்ம கூடயே அலையுதாங்களாம். கொழுப்பு பத்தி அந்த பொம்பளைக்கு அப்போது என்னடா சைக்கோ செல்லத்தாயக்க கூட சண்டை போடுது. இப்போ என்னடா என் கூட சண்டைக்கு இழுக்கு. இன்னைக்கு இவ்வளவு ஒரு கை பாத்திரட்டா? வேண்டாண்டி, வந்த இடத்துல வம்பெழுத்துட்டு கிடக்காதீங்க, பேசாம இருங்க. நீங்க என்னையே சொல்லுங்க, அவ பேசுதா, அவளை சொல்ல மாட்டேக்கீங்க. சூரியனை கண்டு நாய் குலைச்சா நாய்க்கு கேடா, சூரியனுக்கு கேடா, பேசாம இரு. அப்போனா இப்போ ராதாக்கா சூரியனா, அலமேலக்கா சூரியனா, யார் சூரியனு யார் நாயின்னு இப்போ ஃபுல் டீட்டெயில் சொல்லுங்க. அடியே சும்மா இருங்களேண்டி, சண்டை இழுத்து விட்டுறாதீங்க. ஏற்கனவே பஸ்ஸில் சண்டை போட்டு 7:30 கூட்டிட்டு வந்திருக்கு. இங்க பேசாம இருங்க, வந்த இடத்துல வாயும் கையை வச்சுக்கிட்டு சும்மா இருங்க. என்ன டி, எதுவும் சண்டை கிட்ட போடணுமா? இல்ல அலமேலக்கா, உங்களுக்கு சாப்பாடு எதுவும் வேணுமா? அப்பளங்கப்பளம் எதுவும் வேணுமா? சொல்லுங்க, நான் கூப்பிடுதேன். அந்த பயம் இருக்கட்டும். உங்களுக்கு பயந்துக்கிட்டுலாம் ஒன்றும் இருக்கல. எதுவும் சண்டை கிட்ட போட்டு போக வேண்டாமேன்னு பார்க்கும். ஏன் சண்டை போட்டு தான் பாருங்களேன். அதான் சண்டை போட மாட்டோம்னு சொல்லுதோம்ல, பிறகு எதுக்கு சண்டைக்கு இழுக்கீங்க? வம்படியா சண்டையை போட்டு இப்போ இழுத்து சண்டை இழுத்து கல்யாண வீட்டை நாரடிக்கணுமா? கல்யாண வீடு இல்லாட்டி வளகாப்பு வீடு. சரி, ஏதோ ஒன்று பேசும்போது வாய் தவறி வரத்தான் செய்யும். உடனே அதை பிடிச்சிக்கிட்டு ஆடுவீங்களா? ஆமா, நான் ஆடுனேன், நீ பார்த்த. அம்மா, இந்த பொம்பளைக்கு வாய் கொஞ்சம் நீளம்தான். ஆமா, இவ தான் வந்து ஸ்கேலை வச்சு அளந்து பார்த்தா நீளமா இருக்குன்னு சொல்லுதா. அடியே கொஞ்ச நேரம் மட்டும் பேசிட்டு இருந்தா நம்மள மெண்டல் ஆஸ்பத்திரியில சேர்த்துருவா. சட்டு புட்டுன்னு சாப்பிட்டு இடத்த காலி பண்ணுங்க. தலைவர் என்னாச்சி, இங்க கொஞ்சம் வாங்க, உங்க குழந்தைய என்ன பண்ணுதுன்னு பாருங்க. ஏன் குழந்தையாவா? யாருமா அது?